சிறகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் மீனா இருந்துட்டு ரோகிணி கிட்ட பயங்கரமாக சத்தம் போடுறாங்க. உன்னால் நானும் வீட்டில் எல்லார்கிட்டையும் உண்மையை மறைச்சிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு என் புருஷங்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பித்தேன். இப்போ மாமா கிட்ட வேற நான் பொய் சொல்லணும். நீ எப்போ தான் வீட்டில் உண்மையை சொல்ல போகிற? இன்னும் எத்தனை நாள் தான் உனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்கவும், என்ன பண்ணுறது மீனா, நான் முடிஞ்ச அளவுக்கு மனோஜோட மனசை மாற்றலான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் கூட இந்த விஷயத்த கேட்கணும் தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன். ஆனால் நான் கொடுத்த ஐடியாவிலேயே நீயே பேய் விஷம் போட்டு உன் புருஷனை ஏமாத்திட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமாகவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு வேற வழி தெரியல மீனா, அதனால தான் நான் இப்படியெல்லாம் நடிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. என் வாழ்க்கையை காப்பாற்றிக்க நானும் போராடிட்டு தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ உன் வாழ்க்கையை காப்பாற்றுற போராடிட்டு இருக்க. ஆனால் உன்னால் நானும் தானே வீட்டில் எல்லார்கிட்டேயும் பொய் சொல்லிகிட்டு இருக்கேன். உன்னால் நான் எதுக்காக பொய் சொல்லிகிட்டு இருக்கணும்? கிருஷை பற்றின உண்மையே நீ வீட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களே புரிஞ்சுக்கிட்டா ஏற்றுக்க போகிறாங்க. இல்லாட்டி கொஞ்ச நாள் விலைக்கு வைக்க போகிறாங்க. உண்மையை சொல்லி நியாயமாக வாழ்ந்தால் கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடந்திருக்கும். ஆனால் நீ என்னடனா எதுக்கு எடுத்தாலையும் பொய்யை மட்டும் கையில் எடுத்துட்ருக்க. அப்படி உன்ன அளவுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் தைரியம் இல்லை சாமி. இங்கே பாரு, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீட்டில் உண்மையை சொல்லப்பாரு. இதில் மாமாவுக்கு சந்தேகம் வந்ததுனால தான் உங்கள் அம்மா கிட்ட வேற பேச சொல்லியிருக்காங்க. இப்போ மாமா கிட்ட போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு வந்தேன்னு சொல்லி அவர்கிட்ட வேற இப்போ மறுபடியும் நான் போய் சொல்ல வேண்டியதாக இருக்கும். என்னதான் பண்ணுறதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு, இங்கே பாரு, என்னால் எந்த அளவுக்கு மறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் மறைக்க முடியும். மனசாட்சிக்கு பயந்துக்கிட்டு எனக்கு என்ன தோணுதோ நான் பேசிட்டு போயிட்டேன். ஆனால் இப்போ ஒரு வார்த்தை பேசினா கூட யோசிச்சு பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு ரோகிணி கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. என்னால் எப்போ முடியுதோ கண்டிப்பாக நானே கூட உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு வேற போகிறாங்க. இதை ரோகிணி கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. தேவையில்லாமல் இவளுக்கு வேற உண்மை தெரிஞ்சு இப்போ இவக்கிட்ட வேற நான் மாட்டிக்கிட்டு எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மகேஷ் இருந்துட்டு, எனக்கோ மீனா மேலே சந்தேகமாக தான் இருக்குது. கண்டிப்பாக மீனாவே வீட்டில் எல்லார்கிட்டையும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உண்மையை சொல்ல தான் போகிறாங்க. அதுக்குள்ளே நீயே எப்படியாவது வீட்டில் எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லப்பாரு அப்படின்ற மாதிரி மகேஷ் இருந்துட்டு ரோகிணி கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம விஜயா, சிந்தாமணி, பார்வதியோட வீட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மனோஜ் வராங்க. என்ன விஷயமா, எதுக்காக ஃபோன் பண்ணி உடனடியாக பார்க்கணுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னடா எனக்கு இப்போல்லாம் வீட்டுக்கு வரவே சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஏமா இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? அந்த குட்டிச்சத்தம் வேறு உன்னை டேடின்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்கான். இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. அவன் எதுக்காக உன்னை முதல்ல டேடின்னு கூப்பிடணும்? நீ எதுக்காக அதுக்கு பர்மிஷன் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னப்பா அவன் டேடியும் கூப்பிட்றான் தானே, அவ்வளோ தானே, கூப்பிட்டுட்டு போட்டோம். இது 4 பேருக்கு தெரிஞ்சா அவங்க பார்க்குற பார்வை எப்படி இருக்கும்? ஏண்டா அது எதையும் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம் ப்ளீஸ்மா, ஏற்கனவே நான் நிறைய பிரச்சனையில் இருக்கேன். தேவையில்லாமல் இந்த விஷயத்த நாம் ஏமா பேசி நமக்குள்ளே ஏமா பிரச்சனை வரணும்? அதெல்லாம் விடுங்கம்மா, பார்த்துக்கலாம். நான் எது பண்ணாலையோ உங்களுடைய நல்லதுக்காக தான்மா பண்ணிகிட்ருக்கேன். எதுடா என்னுடைய நல்லது? அவனை டேடின்னு சொல்லி கூப்பிடுமா, அதை நான் என் காதால் வேற கேட்கணும். அதை கேட்டு எனக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமா? இன்னொரு தடவை அவனை டேடின்னு சொல்லி கூப்பிடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அம்மா, கூப்பிட்டுட்டு போட்டோம்மா, அந்த விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொன்னா உங்களால் அதை ஏற்றுக்கவும் முடியாது, தாங்கிக்கவும் முடியாது. அதனால தான்மா எல்லாத்தையுமே என் மனசுக்குள்ளே வச்சு நான் போட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால் இப்போதைக்கு என்னை எதுவும் கேட்காதீங்க. நான் எது பண்ணுறதா இருந்தாலையும் அது உங்களுடைய நல்லதுக்காக மட்டும்தான் இருக்கும். ஐயோ, அந்த நல்லது தான் என்ன நல்லது சொல்லி தொலையண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அம்மா தான் இவ்வளோ நேரம் கேட்குறாங்களே, சொல்லுங்க தம்பி, ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது மிரட்டணுமா சொல்லுங்கள். யாருக்காவது மிரட்டி தான் எங்கள் இப்படி எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? எங்கள் ஆளுங்களை வச்சு அவங்கள ஒரு கை பார்த்துருவோம். சொல்லுங்கள், ஆளுங்களை இருந்தால் உங்கள் ரவுடிங்களை வச்சு மிரட்டிகிட்டு இருக்கலாம். ஆனால் இது பேயாச்சு, பேய்கிட்ட போய் ரவுடிங்களை எடுப்படுமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா எல்லாமே உங்களுடைய நல்லதுக்காக தான், நான் மன்னிச்சிடுங்கம்மா, என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இருந்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. விஜயா பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சிவன் வராரு. பார்வதி, நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. எங்கேயாச்சும் வெளியூர் அது போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம்மா, இங்கே இருந்து வீடியோ ஷூட் பண்ண வரைக்கும் எல்லா வியூஸுமே பயங்கரமாக போயாச்சு.
அதனால தான் இப்போ நாங்கள் 2 பேரும் ஊட்டி போயிட்டு விதவிதமாக கதையை போட்டு அங்கே வீடியோ எடுக்கலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா பா சிவனுக்கு வந்து ஃபோன் வர்றதுனால அவர் வெளியே கிளம்பி போயிடுறாரு. விஜயா இருந்துட்டு பார்வதியை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. அவரும் நீ எப்படி ஒன்றா போக முடியும் ஊருக்கு? அவர் தனியாக ரூமில் இருக்க போகிறாரு, நான் தனியாக ரூமில் இருக்க போகிறேன். ஷூட் பண்ணும்போது வேணா 2 பேரும் ஒன்றா சேருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கேட்கவும், இங்கே பாரு வீடியோ எடுக்கிறதுக்காக 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுவோன்னு சொன்னான். நீ தப்பாக புரிஞ்சுக்காத, நீ போகக்கூடாது, நான் போய் தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சிந்தாமணி வராங்க. என்னாச்சு மாஸ்டர், என்ன இது இவங்க ஊட்டி போகிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை 2 பேரையும் எப்படியாவது பிரிச்சுன்னு நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் முடியவே இல்லை. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஊட்டி வேற கிளம்ப போகிறாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏதாச்சும் ஐடியா பண்ணி இவங்கள ஊருக்கு போகாத மாதிரி நம்ம தடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்ககிட்ட தான் பார்வதியோட பையனோட நம்பர் இருக்குல்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் கொடுத்ததான் சூப்பரான ஐடியா சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா இருந்துட்டு சிந்தாமணி வந்து பாராட்டுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசாக ஆஃபீஸ்க்கெலாம் போறியே எப்படா இருக்கு? வேலை ரொம்பவே அதிகமாக இருக்குப்பா, சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் ரொம்ப நல்லாவே பிஸ்னஸை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான், நீங்கள் தேவையில்லாமல் அவனை எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ஒருத்தனுக்கு மட்டும் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத, மற்ற 2 பசங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே முத்துவும் நம்ம மீனா கிறிஷ் இவங்க எல்லாம் வந்துடுறாங்க. என்னடி இன்னைக்கு எல்லாம் பூ எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு வரேன், ஆனால் இப்போ இவ்வளோ நேரம் கழித்து வீட்டுக்கு வரேன், இப்போ இந்த குட்டிச்சாத்தை நான் வேறு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்கவும், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முத்து இருந்துட்டு மீனாவை குறை சொல்லணும், இவங்களுக்கெல்லாம் தூக்கமே வருதில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக கிறிஷ் இருந்துட்டு இந்தாங்க டாடி என்னுடைய ரேங்க் ஷீட்டில் வந்து கையெழுத்து போடுங்க அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. நான் எதுக்காகடா கையெழுத்து போடணும், டேடின்னு சொல்கிறியா, அதோடு இருந்துக்கோ, இந்த கையெழுத்து போடுற வேலைலாம் எங்கிட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா விஜயா இருந்துட்டு எவ்வளோ தைரியம் தான் என் பையன்கிட்ட கையெழுத்து வாங்குவா, அதெல்லாம் போட முடியாது, போட முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு கிருஷை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மனோஜ் ரூமுக்கு போகிறாங்க. அப்போ நம்ம மனோஜ் இருந்துட்டு ரோகிணி கிட்ட எவ்வளோ தைரியம் தான் என்கிட்டயே வந்து கையெழுத்தெல்லாம் கேட்பான் அவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் என் பையனை நீ வெளியே துரத்த பார்க்குறியா, கையெழுத்து கேட்டால் போட மாட்டியா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை நான் போய் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்ட போயிட்டு விஜயை எவ்வளவோ தடுத்து அந்த கார்டில் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க. கிறிஷ் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கையெழுத்து தான் நம்ம விடுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனோஜ் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த வீட்டில் என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் முத்து இந்த பக்கம் ஏதோ ஒரு இந்த வீட்டில் உண்மை ஒன்று மறைஞ்சிருக்கு, அது என்ன ஏதுன்னு தான் ஒன்றுமே புரியல. கிறிஷ் எப்போவுமே என் கூட தான் அட்டாச்மெண்ட்டாக இருப்பான், ஆனால் இப்போல்லாம் அவங்க கூட இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, விடுங்க அப்படி. அவர் படித்தவர், அவர்கிட்ட வாங்கிக்கலாம்னு நினச்சிருப்பான், நீங்கள் படிக்காதவர், அதனால தான் உங்ககிட்ட வாங்கலை, நீயும் கடைசியில் என்னை குத்தி காமிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு மீனா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. மீனா ஒரு நிமிஷம், இவரை இப்படி கஷ்டப்படுத்தி பேசிட்டேமேன்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் நினச்சி வருத்தப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.